அறிவிச்சிட்டாரு ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களேன் வந்து. இப்போ ஓட்டு பெரியார் சொல்லி வாங்க போறீங்களா? சீமான்ஜி, பெரியார், காந்தி இவங்கள நாங்கள் புத்தகத்தில் படிச்சுப்போம். இப்போ காந்தியை பற்றி சொல்லணும்னா சுதந்திரத்துக்காக போராடணுமா? நம்ம நாடு சுதந்திரம் வாங்கிருச்சு. இனிமேல் அவரை பற்றி நாங்கள் படித்தா போதும். எங்களுக்கு தேவை என்ன? சோறு. சொந்தக்காரங்களோட எங்கள் சொந்த ஊரில் இருந்தோமா, டீ காஃபி போய் சாப்பிட்டோமா, சந்தோஷமாக இருந்தோமா, வாழ ஒரு வீடு. இது விவசாயம் மூலயமா வரணுமா? உங்கள் காசெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களே பசங்க, அவங்க மூலயமா விவசாய இடத்த ஆரம்பித்து இப்போவே எங்களுக்கு விவசாயத்தில் வேலை வாய்ப்பை கொடுங்கங்கிறேன். பேச்சை நிப்பாட்டுங்க. விவசாயத்தில் வேலை வாய்ப்பை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து நல்ல விதமாக எங்களை வாழ வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எந்த வித பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் ஒன்றாவும் இருக்கலாம். எல்லா ஜாதி மதம் எல்லாமே ஒன்றா இருந்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை வாய்ப்பு தான் பிரச்சனை. படித்தவன் படிக்கலைனாலும் உழைப்பான் எல்லாம். அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க. உருட்டுறதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஓரளவு கம்மி பண்ணிட்டீங்க, இன்னும் கம்மி பண்ணணும்.